எப்ப அமலை நீங்க உறுதியாக மௌத்து வரைக்கும் அமல்களில் ஈடுபடுவீங்கன்னு சொன்னால் தலபுல் இல்மி ஷர்இ, ஷரியாவினுடைய மார்க்க அறிவை தேடி படிக்க வேண்டும். மார்க்க அறிவு இல்லைன்னு சொன்னா பெரிய பிரச்சனை. மார்க்க அறிவு நிறைய பேருக்கு இல்லாததால அது மார்க்க அறிவுள்ளவங்களுக்கும் பிரச்சனை, அறிவில்லாதவங்களுக்கும் பிரச்சனை. அறிவில்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை, அறிவில்லாட்டி சமூகத்துக்கு பிரச்சனை. மார்க்க அறிவு இல்லைண்டா. மார்க்க அறிவு எல்லாருக்கும் கடமை. முதலாம் வகுப்புல மொண்டசிரியில நேசரியில இந்த பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அதுக்கு என்ன? ஆனா அவன்னா ஏபிசிடி இதை படிக்கிறதுக்கு இந்த ஹதீஸை சொல்லி கொடுப்பாங்க. அப்போ இது இந்த ஹதீஸ் அதுக்கெல்லாம் வந்த விஷயம் இல்லை. அதெல்லாம் படிக்கணும், அதில் பிரச்சனை இல்லை. அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. கல்வி அது ஆரம்ப நிலை, படிக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், கல்வியை தேர்றது எல்லா முஸ்லீமுக்கும் ஃபரதுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க பருவ வயதை அடைஞ்சிட்டீங்கன்னா தொழுகிறதை பற்றி அக்குவர் ஆணிவரா நீங்க படிக்கிறது உங்களுக்கு கடமை. நீங்க பிஸ்னஸ் செய்றீங்களா இருந்தா பிஸ்னஸை பற்றி படிக்கிறது உங்களுக்கு கடமை. நோன்பு கடமையா, நோன்பை பற்றி முழுமையாக படிக்கிறது உங்களுக்கு கடமை. இதுதான் சொல்லப்பட்டிக்க தவிர நீங்கள் ஆனாவன்னாக்கும் ஏபிசிடிக்கும் இந்த ஹதீஸை கொண்டு வைத்து வச்சுட்டு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு ஒன்றும் தெரியாது, குர்ஆனும் தெரியாது, தர்ஜுமா தெரியாது, தஃசீர் தெரியாது, ஹதீஸ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் நான் முஸ்லீம் கேட்டால் முஸ்லீம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படை அம்சங்களை படிக்கணும். வியாபாரமாக அதை பற்றி படிக்கணும். எனக்கு மார்க்கத்தில் இதை தெரியாதுன்னு சொல்ல இயலாது. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரெல்லாம் வியாபாரத்தை பற்றி படிக்க இல்லையோ, வியாபாரம் செய்கிற முறையை தெளிவாக படிக்க இல்லையோ, அவர்கள் எங்களுடைய இந்த சந்தையில பஜார்ல வியாபாரம் செய்வதற்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப எந்த அளவு, அதாவது வியாபாரம் செய்கிற ஒருவருக்கு அதனுடைய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்திருக்கும். இதுதான் தலபுல் இல்ம். நாங்க தொழுகிறது எப்படி சொல்லல, எனக்கு தொழுகிறது எப்படின்னு தெரியாது. எப்படி சொல்லுவீங்க? தொழுகிறது எப்படி படிக்கணும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை, மார்க்கத்தை, ஷரியத்தை படித்து அந்த படிப்பு கல்வியிலிருந்து அமல் வந்தால் அது நிலைத்திருக்கும். திடீர்னு உணர்ச்சி வசப்படுறாரு, திடீர்னு ஒரு 5 நாள் 10 நாள் எங்கேயாவது அல்லாட பாதை அப்படின்னு போறாரு, திரும்ப வந்தா திரும்ப அதே நிலைதான். அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்து வரை கல்வி கற்க வேண்டும், மௌத்து வரை படிக்க வேண்டும். எல்லா நிலைகளிலும் வெட்கம் இல்லாம படிக்கணும். முதலாவது குர்ஆன் ஓத படிங்க. நானும் நீங்கள் குர்ஆன் ஓத படிக்கணும், குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்யணும், குர்ஆனை தர்ஜுமா படிக்கணும், தஃசீரை படிக்கணும். அமல்களில் நிலைத்திருக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை சகோதரர்களே. எந்த அளவு ரப்ப விளங்குவோமோ, எந்த அளவு குர்ஆனை விளங்குவோமோ, எந்த அளவு மார்க்கத்தை விளங்குவோமோ, எந்த அளவு இஸ்லாத்தை விளங்குவோமோ, அந்த அளவு எங்களோட இபாதத்தில் ஒரு உறுதிப்பாடு இருக்கு.